ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாவது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 19வது அதிகாரம் வசனம் 26, 27 ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வார்த்தை எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையா இருக்குது என்று சொன்னால், மனுஷகுமாரனாய் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றின ஒரு தருணமா இருக்குது இந்த வார்த்தை. ஆனா இந்த வார்த்தைக்கு பின்பதாக அநேக ஒரு ஆழமான ஒரு சத்தியம் அடங்கி இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம ரெண்டு காரியம் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாளுடைய அந்த அந்த இருதயம் எப்படி இருந்துச்சு அந்த நேரத்துல, அந்த தருணத்துல அப்படின்னு சொல்லி, அடுத்து அவரை தேடி வந்து அந்த சிலுவை நேரத்துல நின்ற அவருடைய இருதயத்துக்கு அன்பான ஒரு சீஷன் யோவான், அந்த சீஷன் அந்த சீஷனோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் தியானிக்கலாம். ஆனா அதுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மகன் என்று சொன்ன ஒரு கடமையை வந்து நிறைவேற்றின ஒரு வார்த்தை தான். அவரு இங்க கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவருக்கு வந்து ஆல்ரெடி நிறைய சகோதரர்கள் இருந்தார்கள். யாரெல்லாம் அந்த சகோதரர்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா, அவர்கள் அல்லாது 2 மகள்களும் கூட இருந்தாங்களாம். அப்போ இவங்களெல்லாம் கூட பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, மரியாதை வந்து டேக் கேர் பண்ணியிருந்திருப்பாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிறகு. ஆனாலும் ஏன் அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சீஷன் யோவான் இடத்துல ஆண்டவர் கொடுத்தாரு மரியாதை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு அப்புறமா மரியாதை யார் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி. இல்ல, ஆண்டவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆகையில தான் இந்த வார்த்தையை சொல்லி தன்னுடைய சீஷன் இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, மரியாதையை ஒப்படைக்கிறார். அந்த சிலுவையில ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில அங்க 3 மரியாள்கள் இருந்தார்கள். யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவருடைய தாயாராகிய மரியாள், அவருடைய அந்த மரியாளுடைய சகோதரியாகிய கிளியோப்பா மரியாள் என்று சொல்லி, அவங்க 2 பேர் கூட மகதலேனா மரியாளும் இருந்தாங்க. அவங்க பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல யார் நின்றுட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சிலுவையின் அருகே ஆண்டவருடைய இதயத்துக்கு பிரியமான சீஷன் யார், யோவான் இருந்தார். அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு அந்த மனநிலை, மரியாளுடைய மனநிலை கொஞ்சம் தியானிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு தாய் கண்களுக்கு முன்பதாக மகன் நிர்வாணமாய் அடிபட்டு சிதைக்கப்பட்டு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி அந்த ஒரு இருதயம் அதை பார்த்து தாங்கிக் கொண்டிருந்திருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஸ்டாப்பா எழுதிருப்பாங்க இல்ல, மரியாள் நான் ஸ்டாப்பா எழுதிருப்பாங்க. எவ்வளோ ஒரு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க ஆண்டவருடைய அந்த சரீரத்தை பார்த்து, அந்த ரத்தத்தை பார்த்து, சிந்துகிற அந்த ரத்தத்தை பார்த்து. ஏன்னா அது ஒரு தாயாகிய அந்த ஒரு உள்ளத்துக்கு தான் தெரியும் எந்த அளவுல வந்து அந்த அந்த இருதயம் அந்த நேரத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்ப டிப்ரெஷன் டு த எக்ஸ்டென்ட், அவ்வளவு தூரம் போயிருப்பாங்க. ரொம்ப அதிகமாக மனவேதனைப்பட்டவராய் அந்த இடத்துல அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னென்னலாம் சிந்திச்சாங்களோ அந்த நேரத்துல அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா கொஞ்சம் நம்ம அதை புரிந்து கொள்ள கொஞ்சம் ஆழமா நம்ம பாக்குறப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு மனவேதனை எந்த ஒரு தாய்க்கு வரக்கூடாது. ஆனா அந்த அனுபவத்தை அங்க தாயாகிய மரியாள் அனுபவித்தார். அப்போ இதைத்தான் வந்து தீர்க்க தரிசனமா முன்கூட்டியே சிமியோன் சொன்னார் மரியாளுக்கு. என்னன்னாக்கா, அவனுடைய ஆத்மாவை ஒரு பட்டையும் ஊடுருவிப்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த ஒரு தீர்க்க தரிசனம் அந்த சிலுவையின் இடத்துல நிறைவேறினுச்சு. அந்த ஆத்மாவை ஒரு பட்டையும் ஊடுருவி பாஞ்சா எந்த அளவுல ஒரு வலி இருக்குமோ அதே அளவுல அந்த வலியை வந்து அவர்கள் அங்க அனுபவித்தார்கள். யாரு? மரியாள். அந்த வேதனை ரொம்ப கொடியதா இருக்கும். அது ட்ரையாங்கல்ல பார்த்தோம்னாக்கா, இங்க நம்மளுக்கு தெரியும் சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் மரியாள், இந்த பக்கம் யோவான். ஆண்டவர் அங்கத்துல இருந்து இந்த 2 பேரையும் கனெக்ட் பண்றாரு. அங்கத்துல இருந்து இந்த 2 பேரையும் கனெக்ட் பண்றாரு. ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்குறாரு.
ஸ்திரீயே அதோ உன் மகனை நாங்க காமிக்கிறாரு, சீஷனே அதோ உன் தாயை நாங்க காமிக்கிறாரு. இதுக்கு மேல நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஒரு கன்சோலிங்கான வார்த்தை, ஒரு ஆறுதலுக்குரிய வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு, அதோ உன் மகன், நான் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, அடுத்து உங்களுக்கு மகனா இருந்து எனக்கு அன்பா இருந்த சீசன் பார்த்து கொள்வான்னு சொல்லி. ஆனா அந்த வார்த்தையை அந்த சீசன் கேட்ட உடனே மரியாளை தன்னிடத்துல சேர்த்து கொண்டாராம். உடனே கீழ்ப்படிந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து மரியாளை தன் இடத்துல சேர்த்து கொண்டாராம். அப்போ அந்த மனநிலையை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறவர் இருக்கிறார். 2 பேருக்கு உண்டான மனநிலையும் ஆண்டவர் அங்க புரிந்து கொண்டவராய் இருக்கிறார். அப்போ மரியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப தெளிவா அறிஞ்சிருப்பார். அந்த ஒரு வேதனையை ரொம்ப தெளிவா ஆண்டவர் அறிஞ்சிருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து அவருடைய இருதயத்தை, மரியாளுடைய இருதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார்னு சொன்னாக்கா, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புரிந்து கொள்கிறவரா இருக்கிறார். மனுஷனால புரிஞ்சு கொள்ள முடியாது உண்மையிலே. ஏன்னாக்கா ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னாக்கா, முகங்களை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அப்போ மரியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாரு. எப்படிப்பட்ட ஒரு இருதயம் அந்த தாய்க்கு இருந்ததுன்னு சொல்லி அவர் அங்க பார்த்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஐயா பேசுறப்போ நம்ம கேள்விப்பட்டோம், அந்த ரோமன் சாட்டை அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய லங்ஸும் ஹார்ட்டும் தெரிகிற வண்ணமாய் அந்த அடி வாங்கினாராம். அப்போ சரீரத்துல எவ்வளவு வலி வேதனை காணப்பட்டிருக்கல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு, அந்த ஒரு வலி வேதனையை கொண்டு அப்படியே சிலுவையில அரைஞ்சு அந்த தண்டனைக்கு வித்தின் an hour, ஒரு மணி நேரத்துக்குள்ள இன்னொரு தண்டனைக்குள்ள போய் அந்த சிலுவையில அறையப்பட்டார். அப்ப சிலுவையில அறையப்பட்டப்போ அந்த லங்ஸ் கோப்ப பண்ணியிருக்காது, மூச்சு இழுத்து விடுறதுக்கு அந்த லங்ஸ் கோப்ப பண்ணியிருக்காது, சப்போர்ட் பண்ணியிருக்காது. அந்த இருதயம் கரெக்டா துடிச்சிருக்காது. அப்போ அந்த நிலையில மூச்சு இழுத்து விடுறப்போ, காலில் ஆணி அடிச்சுட்டு இருக்கிறப்போ அதை இழுத்து விட்டுறப்போ கொஞ்சம் அப்படி நம்பி அப்படி இழுத்து விடணும். அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வழி தெரியுமா? ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு காயம் எங்கேயாச்சும் அப்படி திரும்ப இங்க நம்ம ரிப்ஸுக்கிட்ட எங்கன்னா ஆயிடுச்சுன்னா கூட, இடிச்சுக்கணும்னா கூட அப்படி திரும்பும் போது கூட நம்மளால முடியாது. ஐயோ இழுத்து பிடிச்சிக்கிச்சு, மூச்சு வர முடியாத இருக்குது, மூச்சு முட்டுதணும் அதுக்கே. ஆனா இந்த ஒரு வலியை தாங்கினவராய் ஆண்டவர் இந்த வலியும் பொருட்படுத்தாம தன்னுடைய தாயுடைய இருதயத்தின் வலியை அவர் பார்த்தாருன்னு சொன்னாக்கா, அது எப்பேற்பட்ட ஒரு அன்பா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஸோ மரியாதை குறித்ததான ஒரு பக்கம் அந்த பக்கம் இருந்தாலும், இந்த பக்கம் அவருடைய சீசன், அவருக்கு பிரியமான சீசன் யோவானை குறித்து நம்ம பார்க்குறப்போ, யோவான் எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னு சொன்னாக்கா, நம்ம கொஞ்சம் புரட்டி பார்க்குறப்போ மார்க் 14:50 நம்ம தெளிவா நம்ம தெரியுது, நம்மளுக்கு அந்த வசனம் தெரியுது. என்னன்னாக்கா, அவரோடு இருக்கிற சீஷர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண உடனே, அவர் கைது செய்யப்பட்ட உடனே அவரோடு கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் ஓடி போனார்களாம். யாரும் அவர் கூட இல்லை, ஓடிட்டாங்க. ஆனா இந்த ஒரு சீசன் மட்டும்தான் சிலுவை வரைக்கும் வந்திருக்கிறான். அங்கங்க ஒளிஞ்சு கிழிஞ்சு அப்படி இப்படின்னு வந்திருப்பார்ல யோவான் அங்கங்க ஒளிஞ்சு கடைசியா சிலுவை வரைக்கும் வந்திருப்பார். ஆனா அந்த சிலுவையின் அருகே வேற எந்த சீசனும் இருந்ததா அங்க சொல்லப்படல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் எந்த சீசன் பார்த்தீங்கன்னாக்கா யோவான் மட்டும்தான். அதுக்கு தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமான ஒரு சீசன் சொல்லி அங்க குறிப்பிடப்படுது. அந்த யோவானுக்கு என்னன்னாக்கா, ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், என்னன்னாக்கா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார், என்னுடைய தாயை நீ பார்த்துக்க அப்படின்னு. இதுல நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தாக்கா, சிலுவையை நோக்கி ஒருத்தர் போய் தேடி போய் நிக்கிறாங்கன்னாக்கா, அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அதிகமாக ஆண்டவரை தேடுகிற வேளையில, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையில, ஆண்டவர் இடத்துல அதிகமாக நெருங்குகிற வேளையில ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கிட்ட வரும். ஆண்டவர் நமக்கு கூட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குவார். எப்போ? ஆண்டவர் அதிகமாக நெருங்குறப்போ. அப்படித்தான் யோவானுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்தாரு. ஆண்டவர் அந்த நேரத்தில் சத்தமா பேசக்கூட முடியாது, பேசுறது கூட முடியாது. அந்த சுச்சுவேஷன்ல சத்தம் போட்டெல்லாம் கூட ஆண்டவருடைய பேச்சு இருந்திருக்காது. ஏன்னா மூச்சு விடுறதுக்கே கஷ்டம். அந்த நிலையில கூட அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்சு அந்த திறன், அந்த எனர்ஜி, அதெல்லாம் ஒன்று சேர்த்து கூப்பிட்டுருக்குறாரு. ஸ்திரீயே அதோ உன் மகன், சீசனே அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி. யூஸ்வலா பார்த்தா ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்ட ஒரு சத்தம்னு பார்த்தா, கம்பீரமான சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரங்களை அதிர பண்ணுகிற சத்தம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்ல, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சத்தம் அன்னைக்கு அங்க அந்த சத்தம் அடங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. எதுக்காக? யாருக்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக. ஆனா அந்த நிலையில கூட பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்.
ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தியானிக்கிறப்போ எனக்கு உள்ள முடிஞ்சு போனது என்னன்னு பார்த்தாக்கா, அவர் அவ்வளோ ஒரு வேதனையை சரீரத்துல தாங்கி கொண்டவராய் இருந்தும் கூட இன்னொருவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த வலிக்கு ஒரு மருந்து போடுறாரு ஆண்டவர். அந்த தாய்க்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத இருந்திருக்கும், என்னுடைய மகன் இதுக்கு மேல இல்லை, அவ்வளவுதான், மறிக்க போறாரு, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அந்த தாயார் இல்ல. ஆனா அவர் ஒரு அந்த இடத்துல முடிக்கக்கூடிய இடத்துல ஒரு தூக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. என்னன்னாக்கா, இதுக்கு மேல இங்க ஒரு மகன் இருக்கிறான் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாசம். அப்ப எந்த அளவுல ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறவரா இருக்கிறார். இந்த ஒரு ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் எப்படி பண்றாருனாக்க குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அந்த இடத்துல மரியாளுடைய இருதயத்தின் வேதனையை ஆண்டவர் என்ன பண்ணார்னாக்கா ஒரு ஆறுதலான தன்னுடைய சீஷனை மகனாக கொடுத்து குணமாக்குகிறார். அந்த காயத்தை கட்டுகிறார். அந்த இடத்துல நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களை பார்க்கிற ஒரு ஆண்டவர். அவர் எந்த நிலையில இருந்தாலும் சரி, உன் நிலையை ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப கன்சர்ன்டா பார்க்கக்கூடிய ஆண்டவர் அவர். ஆண்டவர் அந்த அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தப்போ அவருடைய வலி வேதனை கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு, ஒரு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வலி வேதனை. அந்த வலி வேதனையிலையும் உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், உன்னுடைய இருதயத்தின் காயங்களை கட்டக்கூடிய அந்த தேவன். அந்த ஒரு ஆறுதலான வார்த்தையை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தாக்கா, ஸ்திரீயே இதோ உன் மகன். அந்த அந்த சீஷன் இது ஸ்திரீக்கு மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கொடுத்து விட்டு அந்த அந்த சீஷன் ஆண்டவரை தேடி ஓடி சிலுவையில் இடத்துல வந்த அந்த சீஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குற அசைன்மெண்ட் என்னன்னாக்கா, என்னுடைய தாயை நீ பார்த்துக்க, இதுக்கு மேல நீ தான் அவருக்கு மகன், அவங்களுக்கு மகன், அவங்க தான் உன்னுடைய தாயின்னு சொல்லி இம்மிடியட்டா அந்த யோவான் அந்த மரியாளை ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளை தன்னிடத்திலே சேர்த்து கொண்டான், தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு தன்னிடத்திலே சேர்த்து கொண்டான்னு சொல்லி. ஸோ ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உண்மையிலே அதை தியானிக்கிறப்போ ரொம்ப உள்ளம் உடைஞ்சு போனது. எப்படிப்பட்ட ஒரு தேவன், எப்படிப்பட்ட ஒரு அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி. ஒரே ஒரு ஒரு சாட்சி ஒன்று, சாட்சியில் ஒரு 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 கதை என்னன்னாக்கா, அந்த கதையை நான் வந்து ஒரு இதில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். என்னன்னாக்கா, ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பசங்க கேன்சர் பாதுகாப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையம் இருந்துச்சான். அதில் என்னன்னாக்கா, அந்த மையத்தில் வந்து சின்ன பசங்களெல்லாம் யாரெல்லாம் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க வந்து 4th ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு அதுக்கு அவங்க காப்பாற்ற முடியாத நிலையில இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து கடைசியாக அவங்களால அவங்க அப்பா அம்மா பார்க்க முடியாத ஒரு நிலையில அந்த காப்பகத்தில் விட்டுருவாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க மறைச்சு போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து அப்பா அம்மா இருக்கும், பல பேருக்கு அங்கே அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு காப்பகத்தில் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை வந்து அங்கே விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு காப்பகத்தில் ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனுக்கு கடைசி ஆசை ஒன்று இருந்துச்சான். என்னன்னாக்கா, ஒரு பெரிய செலிபிரிட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பையனை வந்து அந்த காப்பகத்து உரிமையாளர் என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு போனாங்களாம். அந்த செலிபிரிட்டி கிட்ட பேசி, இந்த மாதிரி ஒரு பையன் கொஞ்ச நாள்ல மறிக்க போறான், உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போனாங்களாம். அந்த செலிபிரிட்டி கிட்ட கூப்பிட்டு போனோடனே அந்த செலிபிரிட்டி என்ன பண்ணாரா, பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப மனசுல ரொம்ப வேதனை ஆயிடுச்சான். என்னன்னு கேட்டாரா, உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல்லு, நான் நிறைவேற்றுறேன், உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டாராம். என்ன ஆசைன்னு கேட்குறப்போ அந்த அந்த குழந்தை சொல்லிச்சேன், எனக்கு எதுவும் ஒன்றும் வேணாம், உங்களை நான் பார்த்துட்டேன், அது போதும். இதே மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு என்னுடைய காப்பகத்தில் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னே. கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புனாராம். கிளம்பி போகிறப்போ இது இந்த அந்த 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 குழந்தைய கூப்பிட்டு வந்தவருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சான். அந்த அந்த மனிதர் செலிபிரிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மனிதர்கிட்டே சொல்லிட்டாராம். என்னன்னாக்கா, இந்த பையனுக்கு உங்களை யாருன்னே தெரியாது நான் பார்த்த வரைக்கும் உண்மையிலே, ஆனால் எப்படி இந்த பையனுக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அந்த பையன் சொன்னானா, அந்த பையனை விசாரிச்சப்போ அந்த பையன் சொன்னானா, இல்லை எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது தான், ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நல்ல மனுஷன்னு. ஆனால் எனக்காக நான் வரல உங்களை பார்க்கறதுக்கு, நிறைய பேர் உங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு உங்களை காட்டணும், அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த கடைசி நாளில் வந்து எல்லாம் நாங்கள்லாம் மறிக்க போகிறோம்னு தெரியும், அட்லீஸ்ட் அந்த கடைசி நாளில் உங்களை பார்த்த ஒரு ஆசை நான் கொஞ்சம் நிறைவேற்றுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக, அவங்களுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அந்த பையன். அப்போது அவருக்கு கண்ணு கலங்கிருச்சான்.
அப்போ அந்த உரிமையாளர் கூட சொன்னாரா, இந்த இந்த பிள்ளைங்கள் எல்லாம் எங்க காப்பகத்தில் இருக்கிற இந்த பிள்ளைங்கள் எல்லாம் இப்படித்தான். அவங்களுடைய தகப்பன்மார்கள் தாயார் அவங்கள பார்த்து, ஐயோ இன்னும் எத்தனை நாளைக்கு என் பிள்ளை இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறப்போ அவங்கள வலி வேதனையெல்லாம் மறைச்சிட்டு அவங்க கண்ணு தொடிப்பாங்களாம். நீங்க அழாதீங்கம்மா, நீங்க அழாதீங்கப்பா, வருத்தப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சும்மா போய் சொல்லுவாங்களாம். அப்போ அவங்களுடைய வலியும் மறைச்சு அவங்களுடைய தகப்பன் தாயாரை தேற்றக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லை? அந்த ஒரு அன்புள்ள கொண்ட அந்த குணத்தை கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு கணம் இருக்கணும், எவ்வளோ ஒரு அன்பு இருக்கணும் இல்லை? அதாவது ஒருவன் பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவ்வளவு அன்பு கொடுத்திருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட அந்த குணத்தை படைச்சவரே ஆண்டவர், அந்த குணத்தை கொண்டவரே ஆண்டவர் தான். அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு குணம் இருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு அன்பு இருந்திருக்கணும் நம்ம மேல. கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். அந்த அன்பை அந்த சிலுவையில தன்னுடைய தாய்க்கு வெளிப்படுத்தி தன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை பார்த்து அந்த தாய்க்கு ஒரு ஆறுதலாய் கொடுத்த ஒரு மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா யோவான். அதுக்கு தான் இந்த 3வது வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் என்று சொல்லி இந்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.